நேயர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். வைக்கோல் வைக்கோல் பசுக்களுக்கும் காளைகளுக்கும் அதி முக்கியமான உணவு. நம்ம என்னதான் பசுந்தீவனம் கொடுத்தாலும் சரி, புண்ணாக்கு தவிடு பழங்களாக கொட்டினாலுமே இந்த வைக்கோல் சாப்பிடலன்னா பசுக்களால் நிற்கவே முடியாது. நமக்கெல்லாம் எப்படி கால்சியம் தேவையோ அதுபோல் பசுக்களுடைய எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த வைக்கோல் அதி அவசியமான ஒரு உணவு. இந்த வைக்கோல் தெளிக்கக்கூடிய காலம் இந்த காலம்தான், அறுவடை காலம்தான். நம்ம கடையில் வைக்கிறப்போல இந்த புண்ணாக்கோ தவிடோ எப்போ வேணாலும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம செக்கில் ஆட்டும் போது புண்ணாக்கு வருது, அரிசி அரைக்கும் போது தவிடு வருது. ஆனால் வைக்கோல் அப்படி இல்லை. நம்ம எப்போ அறுவடை பண்ணுறோமோ, நம்ம நெல்லை எப்போ அறுவடை பண்ணுறோமோ அப்போ மட்டுமே நமக்கு இந்த வைக்கோல் கிடைக்கும். இப்போ முன்னாடிலாம் முப்போகமாக விளைஞ்சது நம்மளுடைய பூமியில். அந்த முப்போகம் போய் இப்போ 2 போகம் ஆச்சு. சம்பா குருவை தாளடின்னு பேர். அந்த சம்பா குருவை தான் இப்போ நடுறாங்க. அதுலேயும் சம்பா மட்டுமே தான் நடுறாங்க. குருவையே இப்போ மறைஞ்சு போயின்னு இருக்கு. நிறைய பலதரப்பட்ட பிரச்சனைகள். இதில் விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, முன்னாடி முப்போகத்துலேயும் பசுக்களுக்கு உண்டான முக்கிய உணவான வைக்கோல் கிடைச்சிது. இன்றைக்கி சம்பால மட்டுமே நமக்கு வைக்கோல் கிடைக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம இதை நம்ம தயார் பண்ணி அடுக்கி நம்ம வச்சுக்கல அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்படணும். பசுக்கள் தளர்ந்து போகும், பசுக்களுக்கு உடம்புல வலு இருக்காது, எலும்புகள்லாம் மழுங்கி போகும், அதனால் நிற்க முடியாது. ஒரு பசு 6 மணி நேரத்துக்கு மேலே நிற்கலைன்னாலே அதுக்கு வியாதின்னு அர்த்தம். ஒரு பசுவானது 6 மணி நேரம் தொடர்ந்து உட்காரக்கூடாது. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நிற்கணும். அது நிற்க முடியல அப்படின்னா அதுக்கு வியாதின்னு அர்த்தம். அதுக்கு உடம்புல தெம்பு இல்லைன்னு அர்த்தம், எலும்பில் பலம் இல்லைன்னு அர்த்தம். இப்பேற்பட்ட அதி முக்கியமான உணவு இந்த வைக்கோல். உதாரணமாக பாருங்களேன், இப்போ நம்ம கண்ணுக்குட்டிகள்லாம் இருக்குது. அந்த கண்ணுக்குட்டிகள்லாம் வைக்கோல் போடுறோம். அந்த வைக்கோலை போடும்போது அது எவ்வளோ அற்புதமாக பார்க்குதுன்னு சாப்பிட போடுதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகள் அப்படியே வருது பாருங்கள். எல்லாம் வைக்கோலை பார்த்த உடனே உள்ளே வர ஆரம்பிச்சிருச்செல்லாம். அது பின்னாடி அப்படியே ஒரு சுற்றி சுற்றிக்குவாங்க. லோகம் அப்படியே ஒரு சுற்றி சுற்றிக்குவாங்க. அது பின்னாடி எப்படி இந்த மயங்கி போய் எப்படி வருது பாருங்க கண்ணுக்குட்டியெல்லாம்.
குழந்தைங்கள்லாம் எவ்வளோ அற்புதமாக வைக்கோல் சாப்பிட்றது பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆர்வமாக ஓடி வர்றது. இதுதான் வைக்கோலுடைய மகிமை. நம்ம என்னதான் நம்ம நிறைய விஷயங்கள் பசுக்களுக்கு கொடுத்தாலுமே வைக்கோல் போல் அதுக்கு ஆகாது. சில பேருக்கு இருக்கும், நிறைய விதவிதமாக சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு பிடி சாதம் சாப்பிட்லன்னா அவங்களால தூங்கவே முடியாது, தூக்கமே வராது. அதுபோல தான் பசுக்களுக்கும் என்ன தான் விதவிதமாக விருந்து சாப்பிட்டாலுமே ஒரு பிடி வைக்கோல் சாப்பிட்டாதான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு பலம், ஒரு சந்தோஷம். இப்பேற்பட்ட வைக்கோல் தெளிக்கக்கூடிய காலம் இது. இந்த வைக்கோலால் பல விஷயங்கள் பசுக்களுக்கு நன்மை இருக்குது. நம்மளுடைய கோசாலைகளில் கிட்டத்தட்ட 160 பசுக்களுக்கு மேலே இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம பல ஆலயங்களுக்கும் பல பேர்களுக்கும் இயற்கை விவசாயிகளுக்கும் பசுக்களை கொடுத்துருக்கோம். இந்த பசுக்களுடைய விஷயங்கள்லாம் சேர்த்தா 260க்கு மேல் நம்மகிட்ட பசுக்கள் இருக்குது. இந்த பசுக்கள் எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் நம்ம கோசாலையில் இருக்கிற பசுக்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டான வைக்கோல் 12,000 கட்டு நமக்கு தேவை. ஒரு நாளைக்கு தோராயமாக 30லேருந்து 35 கட்டு வைக்கோல் வேணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது பசுக்களுக்கு. நமக்கு அப்படி கணக்கு பண்ணோன்னா 12,000 கட்டு வரை நமக்கு வரும். அது இல்லாமல் பல நேரங்களில் பல இடங்கள்லேருந்து நம்மளுடைய கோசாலைகளுக்கு பசுக்கள் வந்துடுறது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நிறைய பசுக்களை பிடிக்கும்போது இங்கே அமுச்சு விட்டுறாங்க. சில கோசாலைகளால் பராமரிக்க முடியாத போது இங்கே அமுச்சு விட்டுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் பிரகாரம் பசுக்களை பிடிச்ச நம்ம கோசாலைக்கு தான் அனுப்பணும். நம்மளுடைய கோசாலா அனிமல் வெல்ஃபேர் போர்டு ரெகக்னைஸ்டு கோசாலா, அதனால் அதுக்கும் நம்ம ரிசர்வ் வச்சுருக்க வேண்டியிருக்கு வைக்கோல்லாம். இந்த சூழ்நிலையில் நமக்கு வருஷத்துக்கு 14,000 கட்டு இந்த சந்தர்ப்பத்தில் இருந்தால் தான் நமக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அப்பேற்பட்ட அது முக்கியமான வைக்கோலை தெரிக்கக்கூடிய காலம். இந்த வைக்கோல் தெரிக்கிறதுல பல விதமான சங்கடங்கள் இருக்குது. அது வரக்கூடிய பதிவில் நம்ம பார்ப்போம். நம்ம இந்த வைக்கோலுக்கு நம்ம கோசாலையை கலெக்ட் பண்ணுறதுக்கு திரைச்சி எடுத்துகிட்டு ஒரு வருஷத்துக்கு உண்டான உணவுக்கு நம்ம தயார் பண்ணுறதுக்கு கோசேவர்களான உங்களுடைய அபரீதமான ஆதரவு வேணும். உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா நம்மளால கோசாலையில் இந்த வைக்கோல்கள்லாம் சமாளிக்க முடியாது, தயார்படுத்த முடியாது, கொண்டு சேர்க்க முடியாது. சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு யஜ்ஞமாட்டம் இந்த வைக்கோலை சேர்க்கறதுன்றது. இப்பேற்பட்ட மிகப்பெரிய யஜ்ஞத்தில் நீங்கள் கலந்துக்கணும். கோமாதாவை வயிறை குளிர்படுத்தினா நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் கோமாதா கொடுப்பா. அப்போ கோமாதாக்கு மிக அதிமுக்கியமான உணவு இந்த வைக்கோலுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தாராளமாக உதவுறோமோ அந்த கோமாதா நமக்கு சகல அனுகிரகங்களையும் கொடுப்பா, சகல சந்தோஷங்களையும் கொடுப்பா, நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அதனால் கோசேவர்களான அனைவரும் இந்த மிகப்பெரிய யஜ்ஞத்தில் கலந்துட்டு நமக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து இந்த வைக்கோல்களை சேர்க்கறதுக்கு நிதி உதவி அளித்து நம்மளை கோமாதாக்களை உணவுக்கு ரட்சணை பண்ணணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஜெய் கோமாதா.